ஃபோர்த் செமஸ்டரில் அண்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் டெஃபினிஷன்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கண்டென்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 3 விஷயம்தான். ஃபார்மகாலஜினா என்ன, ஃபார்மகோ டைனமிக்ஸ்னால் என்ன, ஃபார்மகோ கைனடிக்ஸ்னால் என்ன. ஃபர்ஸ்ட் ஃபார்மகாலஜினா என்ன. ஸோ ஃபார்மகாலஜின்றது ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். ஸோ தட்ஸ் டீல்ஸ் வித் அ ஸ்டடி ஆஃப் ட்ரக். ஸோ ஒரு ட்ரக் நம்ம எப்படி லிவிங் ஆர்கனிசமோட இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் ஃபார்மகாலஜி. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ பேராசிட்டமால் டோலோ 650 அதோட பிராண்ட் நேம். ஸோ எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் தட். ஸோ ஒரு பேராசிட்டமால் ட்ரக் எப்படி நம்ம பாடியில் லிவிங் ஆர்கானிசமோட இன்ட்ராக்ட் பண்ணி டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அதை பற்றி ஒரு ட்ரக்கை பற்றி நம்ம படிக்கிறது தான் வந்துட்டு ஃபார்மகாலஜி. இன்னும் டிஃபைனாக ஈஸியாக சொல்லணும்னா, ஸோ ஒரு ட்ரக் ஒரு லிவிங் ஆர்கானிசமோட எப்படி இன்ட்ராக்ஷன் ஆகுது, ஸோ அதனால் என்ன எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது, எப்படி ஆக்ட் ஆகுது, வாட் இஸ் த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ஸோ ஃபெய்ட் இன் த பாடி, ஸோ எப்படி நம்ம பாடியை விட்டு போகுது, அதோட எக்ஸ்க்ரிஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ஃபார்மகாலஜி. ஸோ ஃபார்மகான்றது ஆக்டிவ் பிரின்சிபல், லாக்ஸ்ன்றது டிஸ்கோஸ் என். ஸோ ஃபார்மகாலஜிலேயே நம்மளுக்கு ஒரு ட்ரக்கு ஒரு லிவிங் ஆர்கானிசமோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது 2 விஷயம் தான் நடக்குது. ஒன்று ஃபார்மகோ டைனமிக்ஸ், இன்னொன்று ஃபார்மகோ கைனடிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மகோ கைனடிக்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஃபார்மகோ கைனடிக்ஸ்னாலே மூமெண்ட். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பாடியை நம்ம பாடி வந்து எப்படி ஒரு ட்ரக்கை ஹேண்டில் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரக் நம்ம உடம்புக்குள்ளே போகுதுன்னா அது எப்படி அப்சார்ப்ஷன் ஆகுது, எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எப்படி மெட்டபாலிசம் ஆகுது, எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபார்மகோ கைனடிக்ஸில். ஸோ எக்ஸாம்பிள், பேராசிட்டமால் நம்ம உடம்புல எப்படி அப்சர்வ் ஆகுது, யூனிஃபார்ம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, லிவரில் எப்படி மெட்டபாலிசம் ஆகுது, யூரினில் எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ இதை பற்றி படிக்கிறதா ஃபார்மகோ கைனடிக்ஸ். ஸோ நான் இங்கே ஒரு இமேஜ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு ட்ரக் எப்படி அப்சர்வ் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகி மெட்டபாலிசம் ஆகி அண்ட் எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஓகேவா. ஸோ அப்சர்வ் ஆக போகிறது வந்து பிளட் ஸ்ட்ரீமில் அப்சர்வ் ஆக போகுது, டிஷ்யூவில் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அண்ட் மெட்டபாலிசம் எங்கே நடக்குது, லிவரில். ஸோ மெட்டபாலைட்டாக அது மாறினதுக்கப்புறம் நம்ம பாடி விட்டு எப்படி ரிமூவ் ஆகுது, எது மூலமாக, யூரின், ஃபீசஸ் அண்ட் பிரீத். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபார்மகோ கைனடிக்ஸ். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் ஃபார்மகாலஜினா என்னன்னு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் அதோட சப்பார்ட்டான ஃபார்மகோ கைனடிக்ஸ். ஸோ இன்னும் ஒன்று இருக்குது. வாட் இஸ் ஃபார்மகோ டைனமிக்ஸ்? ஸோ லெட்ஸ் சி ஃபார்மகோ டைனமிக்ஸ்னால் என்ன. ஸோ ஃபார்மகோ கைனடிக்ஸ்னால் நம்ம என்ன பார்த்தோம், ஹவு பாடி ஹேண்டில்ஸ் த ட்ரக். ஸோ டைனமிக்ன்றது ட்ரக் ஹேண்டில் த பாடி. ஸோ ட்ரக்கு வந்து ஒரு பாடியை எப்படி ஹேண்டில் பண்ணுது, அதாவது எஃபெக்ட் ஆஃப் ட்ரக்கை வந்து நம்ம படிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அட்ரிலின்றது ஒரு ட்ரக்கு. அது நம்ம உடம்புல இருக்க அட்ரினோ ரிசெப்டரோட இன்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு கார்டியாக் ஸ்டிமுலேஷன் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வருது. ஓகேவா. ஸோ அதை பற்றி படிக்கிறதா ஃபார்மகோ டைனமிக்ஸ். உங்களுக்கு இன்னும் இன்னும் வந்து சிம்பிளாக ஈஸியாக பண்ணணும்னா நெக்ஸ்ட் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ட்ரக்கு வந்து எப்படி நம்ம ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகி ஒரு பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸை தருது. ஸோ ஒரு ட்ரக் நம்ம ரிசெப்டார் கூட பவுண்ட் ஆகி ஸோ பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் தருது இல்லையா, அதுதான் ஃபார்மகோ டைனமிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸஸில் வெறும் 3 டெஃபினேஷன் தான். ஃபார்மகாலஜினா என்ன, ஃபார்மகோ டைனமிக்ஸ்னா என்ன, ஃபார்மகோ கைனடிக்ஸ்னா என்ன. ஸோ திஸ் ஆர் த வெரி சிம்பிள் டெஃபினேஷன் அண்ட் பேசிக் ஒன். ஸோ நம்ம இதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் நெக்ஸ்ட்